எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 12வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் கூறுகிறார். இந்த வாக்கியத்தின்படி மன்னிக்க முடியாத பாவம் என்றால் என்ன? அது ஏன் மன்னிக்க முடியாதது? வாட் இஸ் த அன்பார்டனபிள் சின்? why is it unpardonable என்கிற 2 கேள்விகள் எழும்புகிறது. இந்த 2 கேள்விகளுக்கும் இந்த காணொளியில் பதில் உண்டு. அது மாத்திரமல்ல, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இந்த கேள்விக்கும் இந்த காணொளியில் பதில் உண்டு. தேவ தூசணங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இது போன்ற கேள்விகளுக்கும் இந்த காணொளியில் பதில் உண்டு. நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற வேத பாட பகுதி என்பது விசுவாசிகளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. கடினமான பகுதிகளை எளிய முறையில் புரிந்து கொள்வதற்கான இந்த வேத பாட தியானங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், வேதத்தில் எது மன்னிக்க முடியாத பாவமாக கருதப்படுகிறது? அது ஏன் மன்னிக்க முடியாத பாவமாக நாம் கருத வேண்டும்? அந்த மன்னிக்க முடியாத பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும்? இந்த தலைப்புகளில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். இதற்கு ஆதாரமாக உள்ள வேத பகுதிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள வசனங்கள், மார்க்கு 3வது அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 11வது அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். இந்த 3 பகுதிகளும் சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் இந்த 3 கருத்துக்களை தியானிக்கலாம். அதை தவிர மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை விளக்குகிறார். என்னவென்றால், எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லைங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்றால் இதனுடைய உண்மையான பொருள் என்ன? திரித்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றுமே சமநிலையில் உள்ளவர்கள். ஆனால் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது குமாரனாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவர் கடவுளுக்கு கீழ்பட்டு இருக்கிறாரா என்கிற சந்தேகம் வருகிறது. இந்த வார்த்தையை எப்படி நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் ஆகிய இந்த 4 காரியங்களை குறித்து இந்த காணொலியில் நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது வேத பாடத்திற்கு நேராக செல்லலாம். இந்த மத்தேயு 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு என்னவென்றால், ஒரு பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒரு மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கடவுள் அவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அவன் பார்வையடையவும் பேசவும் தொடங்கினான். இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஊமையன் குருடன் பார்வை பெற்றான், பேசினான். மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அங்கே இருந்த பரிசேயர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், கடவுளுடைய மிகப்பெரிய அற்புதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே இவைகளை செய்கிறான். இது தேவனுடைய கிரியை அல்ல, பிசாசுடைய கிரியை என்று தேவனுடைய கிரியையை பிசாசுடைய கிரியையாக கருதினார்கள். இந்த பரிசேயர்கள் யார் என்றால், அவர்கள்தான் யூத மதத்தினுடைய மிகப்பெரிய மத தலைவர்கள். பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தையும் சட்டதிட்டங்களையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதை மக்களுக்கு போதித்து வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற இந்த பரிசேயர்கள், அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து கடவுளுடைய உதவியினாலே செய்யவில்லை, பிசாசினுடைய தலைவனுடைய உதவியினாலே
இந்த ஒரு அதிசயத்தை செய்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய நிந்தையை இயேசு கிறிஸ்துவின் சுமத்துகிறார்கள். இந்த பரிசேயர்கள் தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொள்கிறவர்கள். ஆனா நீதிமான்களாக கிடையாது. தன்னை மனிதர்கள் முன்பாக நீதிமான்களாக நல்ல காரியம் செய்யறவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள். இந்த மத அதிபதிகள் மடாதிபதிகள் இவர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்ன குற்றச்சாட்டை தான் இவர் இயேசு கிறிஸ்து பேய்களின் உதவினாலே இந்த அதிசயத்தை செய்தான் என்கிற குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் நாம் 3 காரியங்களை தியானிக்க வேண்டும். What is unpardonable sin? Why it is unpardonable? Then how it relates to ourselves? எது மன்னிக்க முடியாத பாவம்? ஏன் இது மன்னிக்க முடியாத பாவமாக கருத வேண்டும்? இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும்? முதலாவதாக நான் பார்க்க போகிற காரியம் என்றால் வாட் இஸ் அன்பர்டனபிள் சின்? எது மன்னிக்க முடியாத பாவம்? இந்த கருத்தை குறித்து பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் சரியான முறையில் இந்த பகுதியை புரிந்து கொண்டால்தான் இந்த வார்த்தையுடைய உண்மையான இம்ப்ளிகேஷன், உண்மையான ஒரு கருத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பலவிதமான தவறான வியாக்கியானங்களுக்கு நாம் இடம் கொடுத்து தவறான உபதேசங்களுக்கு நேராக நம்மை அது வழிநடத்தி சென்றுவிடும். அதனால் தெளிவான பார்வையோடு இந்த பகுதியை தியானிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் வாட் இஸ் அன்பர்டனபிள் சின்? எது மன்னிக்க முடியாத பாவம்? இப்பொழுது அந்த வசனத்தை பார்க்கலாம். 12:24 அந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த அதிசயத்தை இந்த பிசாசு எப்படி விரட்டினார் என்றால் பிசாசுகளின் தலைவனான பெயல்செபூலின் உதவினாலே இந்த காரியத்தை செய்தார் என்று அந்த பரிசேயர்கள் சொல்கிறார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து, இதான் முக்கியமான வார்த்தை, சிந்தனையை அறிந்து அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த குற்றமும் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூசணம் மன்னிக்கப்படாதுங்கிற காரியத்தை 12:32 சொல்றார். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதை எப்படி பார்க்கணும் என்றால், முதல்ல இந்த குற்றச்சாட்டை யாருக்கு நேராக வைக்கிறார் என்றால் பரிசேயருக்கு விரோதமா வைக்கிறார். பரிசேயர்கள் யார் என்றால் யூத மதத்தினுடைய மத அதிகாரத்துல மிக உச்ச இடத்துல இருக்கிறவர்கள். அவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுவாங்க, விளக்குவாங்க, மக்களுக்கு போதிப்பாங்க, அதை பின்பற்றுவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். வெளிவேசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர். இந்த பரிசேயரை குறித்து தான் இந்த குற்றச்சாட்டை ஆண்டு சொல்றார். இது நம்பர் பாயிண்ட் 1. அடுத்ததாக சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகிற வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவில் யூதர்களுக்கு திருத்துவத்தை பற்றியுள்ள புரிதல் கிடையாது. அவர்கள் யெகோவாங்கிற ஒரே கடவுளை தான் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். திருத்துவம், பரிசுத்த ஆவியானவர், குமாரனாய் கிறிஸ்து போன்ற திருத்துவத்தினுடைய அடிக்கூறுகள், முக்கியமான கோட்பாடுகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் முழுமையாக விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு திருத்துவத்தை பற்றியோ குமாரனை பற்றியோ பரிசுத்த ஆவியாகிய கடவுளை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூசணத்தை சொல்கிறீர்கள், இந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது அவர்கள் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கும் நாமும் அதே தவறை பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதனாக பார்த்து அந்த குற்றத்தை செய்யாதபடி இருக்கும்படியாகத்தான் நமக்கும் அது சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது தூசணம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆங்கிலத்துல பிளாஸ்பெமின்னு வரும். அதுவும் குறிப்பா தி பிளாஸ்பெமின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிந்தனையை ஆண்டு பாயிண்ட் சொல்றாரு. Wherefore I say unto you, all manner of sin and blasphemy shall be forgiven unto men, but the blasphemy against the Holy Ghost shall not be forgiven unto men. தி பிளாஸ்பெமி என்று சொல்வார். இந்த பிளாஸ்பெமி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அது கடவுளுக்கு விரோதமான நிந்தையை செலுத்துவது, அவமானப்படுத்துவது, அவரை கோபத்துக்குள்ளாக்குவதான அந்த காரியம் தான் தூஷணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன தூஷணம் என்றால்,
கடவுள் செய்த கிரியையை பிசாசினுடைய கிரியையாக காண்பிக்கிறார்கள் பாருங்க, அதுதான் தூசணம். கடவுள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்திருக்கும் பொழுது அந்த தேவனுடைய கிரியைகளை அவர்கள் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? பிசாசுடைய காரியங்களுக்கு நேராக பிசாசோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இதுதான் தேவ நிந்தனை, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற நிந்தனை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்கிறார். அடுத்தபடியாக இந்த தேவ தூஷணத்தை, இந்த நிந்தையை அவர்கள் தெரிந்தே சொல்கிறார்கள். வில்ஃபுல்லா, டிட்டர்மிண்டா அவர்கள் இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட, அங்குள்ள பாமர மக்களுக்கு கூட அவர்கள் ஆச்சரியமடைந்து இவர் தாவீதின் குமாரன் தானோ என்று ஆச்சரியப்படும்படியான ஒரு சிந்தனையை பாமர மக்களுக்கு ஏற்படும் பொழுது இந்த மத குருமார்கள், இந்த பரிசேயர்கள் அதை ரொம்ப இன்டெலிஜென்டா செய்வது போல அந்த ஆண்டவருடைய அந்த கிரியையை, பரிசுத்த ஆவியானோட அந்த கிரியை பிசாசோடு ஒப்பிடுகிறார்கள். அவர்கள் அறியாமையினால் செய்யவில்லை, அறிந்தே துணிகரமாக செய்கிறார்கள். இதுதான் பாவம். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இங்க என்ன சொல்றாருன்னா, நானும் தூசிக்கிறவனா இருந்தேன், ஆனால் நான் அறியாமையினால் செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். ஆனால் இந்த பரிசேயர்கள் அதை அறியாமையினால் செய்யவில்லை, அறிந்தே செய்தார்கள். கடவுளுடைய கிரியையை மறுதலித்தது மாத்திரமல்ல, அது பிசாசுடைய கிரியைக்கு நேராக தெரிந்தே வில்ஃபுல்லா புத்திசாலித்தனமாக செய்வது போல செய்கிறார்கள். இதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். அறியாமையினால் செய்கிற எந்த குற்றத்தையும் மன்னிப்பாரு. ஆனா இந்த இடத்துல பரிசேயர்கள் படித்தவர்கள், அறிவாளிகள், மதத்தை கற்றறிந்தவர்கள், அவர்கள் தெரிந்தே இந்த தேவனுடைய கிரியையை பிசாசனுடைய கிரியையாக அறிவிக்கிற அந்த ஒரு காரியம்தான் மன்னிக்க முடியாத குற்றம். அவர்கள் தெரிந்தே செய்யற அந்த காரியம், அதுதான் தி பிளாஸ்பமி. இந்த பர்டிகுலர் இந்த பாவம் மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொல்கிறார். அடுத்தபடியா பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, why it is unpardonable, ஏன் இதை மன்னிக்க முடியாது? எந்த ஒரு பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், தொடர்ந்து பாவத்தையே செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு உண்டு. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த பாவத்தை குறித்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரெப்பண்டன்ஸ் வேண்டும். எந்த ஒரு பாவத்தை குறித்தாவது ஒரு மனிதன் மன வருத்தப்பட்டு ஆண்டை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் மனம் திரும்புவதிலே இல்லாத எந்த பாவத்தையும் ஆண்டர் மன்னிக்க மாட்டார். குறிப்பாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய லிஸ்ட், பாவத்தை பற்றியுள்ள லிஸ்ட் போட்டுட்டு பவுல் இங்க என்ன சொல்கிறார் என்றால், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளா இருந்தீர்கள், அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையாக மன்னிக்கிறார். எப்பொழுது? அந்த பாவத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல், ரெப்பண்டன்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு அந்த மன வருத்தமே, மனம் திரும்புதலுக்குரிய எந்த காரியமும் காணப்படவில்லை. அதனாலதான் ஆண்டவர் அவள் சிந்தனையை அறிந்து அவர்கள் மைண்ட் பிக்சட் ஆயிற்று, டிட்டர்மின்ட் ஆயிற்று. அவள் எல்லா வெளிச்சத்தின் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டார்கள். என்னதான் வெளிச்சம் வந்தாலும் கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் கூட, எவ்வளவு உபதேசங்கள் பண்ணினாலும் கூட, அந்த வெளிச்சத்தை அவர்கள் அடைத்து விட்டார்கள். அந்த வெளிச்சத்தின் கதவை பூட்டி விட்டார்கள். அவள் மனது பிக்சட் ஆயிற்று. அதனாலதான் அந்த பாவத்தை ஆண்டவரால் மன்னிக்க முடியவில்லை, அந்த தூசணத்தை மன்னிக்க முடியவில்லை. தூசிக்கலாம், ஒன்று அறியாம செஞ்சா மன்னிச்சிருப்பாரு, இன்னொன்று மனம் திரும்பினால் மன்னிச்சிருப்பாரு. இந்த பரிசேயர்கள் அறியாமையினாலும் செய்யல, அந்த பாவத்தை குறித்து மனம் திரும்புதலும் இல்லை. எனவேதான் இந்த பாவம் மன்னிக்க முடியாத பாவமாக மாறிவிடுகிறது. இதற்கு வேதத்தில் 3 நபர்களை குறிப்பிடலாம். ஒன்று எகிப்தை ஆண்ட பார்வோன் மன்னன், அடுத்தது இஸ்ரவேலை ஆண்ட முதல் மன்னனாகிய சவுல், அடுத்தது ஏரோது. இந்த 3 நபருடைய வாழ்க்கை படித்து பார்த்தால் இவர்கள் மனம் திரும்புதலை புறக்கணித்தபடியினாலே மன்னிப்பு அவளை விட்டு விலகி சென்று விடுகிறது. எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு உண்டு, பட் there should be repentance. ஆனால் இந்த ஒரு பரிசலை பொறுத்த அளவில் இந்த repentance காணப்படவில்லை. அதுக்கு உதாரணமாகத்தான்
பார்வோனை பார்க்கலாம், ஏரோதை பார்க்கலாம், சவுலை பார்க்கலாம். அவளை பற்றி சில குறிப்புகளோடு இப்படி நாம் பார்க்கலாம். மனம் திரும்பாமலே மன்னிப்பை இழந்த 3 நபர்களில் மிக முக்கியமான நபர் யார் என்றால் எகிப்தை ஆண்ட பார்வோன் மன்னன். இந்த மன்னன் தன்னை சூரிய கடவுளின் பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான். அந்த எகிப்து தேசத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். இவன் தன்னை கடவுளாகவே நினைத்து கொண்டான். எகிப்து தேசம் என்பது தனக்காகத்தான் கொடுக்கப்பட்டதாக அவன் வாழ்ந்து வந்தான். அதனால் தான் அவன் அடிமைகளின் கடவுளுக்கு நான் எப்படி செவி கொடுக்க வேண்டும் என்கிற மமதியோடு காணப்பட்டான். இதை அறிந்ததான் ஆண்டவர் முதல் மோசையை பார்வோனிடத்தில் அனுப்பும் போது அவர் சொன்ன வார்த்தை எதுவென்றால், யாத்ராம புத்தகம் 7வது அதிகாரம் 4ஆம் வசனம், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான் என்பதுதான். ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். பார்வோன் ஒருபோதும் மனம் திரும்ப மாட்டான் என்பதை அறிந்திருந்தான். வேதத்தில் ஏறக்குறைய 18 தடவை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தியதாக பார்க்கலாம். அது பாதிக்கும் மேற்பட்ட தடவை பார்வோனே தன் இருதயத்தை கடினப்படுத்தியதாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கடினத்தன்மை உள்ள மன்னனாக இந்த பார்வோன் காணப்பட்டான். வாதைகள் வந்த போதும் இழப்புகள் வந்த போதும் அதை குறித்து வருத்தமே படாமல் கடைசி வரைக்கும் தன் வாழ்வை இழந்த ஒரு மனிதன் தான் இந்த பார்வோன். அதுபோலதான் இந்த பரிசேயர்களும் தங்கள் செய்த தவறுகளுக்கு ஒருபோதும் மனம் திரும்பாமல், அதுவும் தேவ நிந்தனை, அதாவது தேவனுடைய கிரியைகளை பிசாசுக்கு ஒப்பிட்டு பேசிய அந்த பாவத்தை குறித்து கொஞ்சம் கூட அவர்கள் மனம் வருத்தப்படவே இல்லை. எனவேதான் ஆண்டவர் அவர்களை இந்த நிந்தனைக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் மன்னனாகிய சவுல் ஆரம்பத்தில் நன்றாக ஓடினாலும் பின்னால் கீழ்ப்படியாமைக்குள்ளாக சென்று பொறாமைப்பட்டு தாவீது மேல் எரிச்சல் கொண்டு அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான். தன்னுடைய மகனை கொலை செய்ய முயற்சிதான். கடைசி வரைக்கும் கடவுள் தன்னோடு இல்லாதை உணராமல் தன்னோடு இருப்பதாகவே போலியான ஒரு செக்யூரிட்டியில் வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமலே இறையில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் என்று பார்க்கலாம். இதுவும் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளாமல் விரும்பாமல் பாவ மன்னிப்பை இழந்த மன்னன் இவன். காரணம் என்னவென்றால் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இவன் செய்த பாவத்திற்காக மன வருத்தப்படவும் இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஏரோது மன்னன், இவனும் அப்படித்தான். இவன் ஆரம்பத்தில் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை கைப்பற்றிய போது, அபகரித்த போது அதை எதிர்த்து சொன்ன யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்தான். பின்பு கொலை செய்தான். இறுதியாக பிலாத்தோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்குள்ளாக ஒப்புக் கொடுப்பது மிக பங்கு வகித்தான். இவனைத்தான் ஆண்டவர் குள்ளநரி என்று குற்றச்சாட்டக்கூடிய அளவுக்கு தந்திரமாக காணப்பட்டான். இவனும் கடைசி வரைக்கும் மனம் திரும்புதல் நிலையை அடையாமலே பாவம் மன்னிப்பை இழந்தான். சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் மனம் திரும்பாத பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த பிரின்சிபலை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், ஏன் கடவுளுக்கு செய்த நிந்தனையாக இருந்தாலும் கூட, ஒன்று அவர்கள் அறியாமையினால் செய்திருக்க வேண்டும். அடுத்தது அவர்கள் அதை குறித்து மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். அதை குறித்து வருத்தப்பட வேண்டும். வருத்தப்பட்டு ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கும் போது அவர்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இதுதான் பேசிக் திங்ஸ். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தனக்கு எதுவுமே தேவையில்லை என்று வெளிச்சத்தின் கதவுகளை அடைத்து கொண்டு நடிப்பவர்கள், பிரிட்டன் பண்ணுபவர்கள், மனம் திரும்புவதை ஒத்தி போட்டு கொண்டே இருப்பவர்கள், இவர்கள் ஒருபோதும் மன்னிப்பை பெற முடியாது. ஏற்ற நேரத்தில் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவிர போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள், தாங்கள் சரி என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பிரிட்டன் பண்ணுவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் பாவங்கள் மன்னிக்கப்படாது. 3 பிரின்சிபல் தான். ஒன்று அறியாமையினால் செய்திருக்க வேண்டும். அடுத்தது அந்த பாவத்தை குறித்து அவர்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷனோட செய்த எந்த பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் தெரிந்தே வில்ஃபுல்லா டிட்டர்மிண்டா மனம் திரும்பாமலே செய்கிற எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாது என்பதுதான் இந்த இடத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அடுத்தபடியாக மத்தேயு 12:32 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. என்னவென்றால்
மனுஷகுமாரனுக்கு எதிராக சொல்லப்பட்ட காரியங்கள் கூட மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுற காரியங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுங்கிற வார்த்தை சொல்கிறார். இதை மேலிடந்து வாரியாக பார்ப்போம் என்றால், குமாரனாகிய கடவுள் கீழ்நிலையில் இருப்பதாகவும் அதைவிட பரிசுத்த ஆவியானவர் உயர்நிலையில் இருப்பதாகவும் எண்ணிக்கொள்ளக்கூடும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. அதற்கு முக்கியமான 2 காரணங்கள். ஒன்றுனா, பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவில் அவர்கள் யெகோவாங்கிற கடவுளை மட்டும்தான் வழிபட்டார்கள். அவர்களுக்கு குமாரனாகிய கடவுளை பற்றியோ பரிசுத்த ஆவியாகிய கடவுளை பற்றியோ உள்ள புரிதல் கிடையாது. அவர்கள் வழிபட்டதெல்லாம் யெகோவாங்கிற ஒரே கடவுள். திருத்துவத்தை பற்றியுள்ள முழுமையான வெளிப்படுத்தல் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் தான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாகிய தேவன் என்ற 3 நபர்களை குறித்து 3 சமநிலையில் இருப்பவர்கள் என்பதை பற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னை மனிதனாக பார்த்து அதுக்கு சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் நிந்தனை வைத்தால் கூட அது மன்னிக்கப்படுமானால், நான் தேவனுடைய கிரியைகளை செய்கிறேன். இந்த தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பிசாசோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்றுதான் இந்த இடத்தில் சொல்ல வந்தாரே தவிர, இதை அவர் பிரித்து பார்க்கவில்லை. நான் குமாரனாகிய கடவுள், நான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிரியை செய்கிறேன் என்று அவர் பிரித்து பார்த்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. அவருடைய பார்வையில் ஒன்றே ஒன்றுதான், நான் கடவுளுடைய சார்பாக கடவுளின் காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை பிசாசுக்கு ஒப்பிட்டு கூறீர்கள், இது உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியமித்திர. இது பரிசுத்த ஆவியானவர் உயர்நிலையில் இருப்பதாகவும் குமாரனாகிய கிறிஸ்து அடுத்த நிலையில் இருப்பதாகவும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு இதை பற்றிய புரிதல் எந்த புரிதலும் கிடையாது. இறுதியாக ஒரு சில கருத்துக்கள், எந்த தூஷணமாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். ஒன்று, அதை அவர்கள் அறியாமையினால் செய்திருக்க வேண்டும். அடுத்து, அதை குறித்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை செய்திருந்தால் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனால் தெரிந்தே வில்ஃபுல்லா டிட்டர்மிண்டா இதயத்தை அடைத்து கொண்டு வெளிச்சத்தை வரவிடாமல் தடுத்து தெரிந்தே செய்கிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது. அது மாத்திரமல்ல, அதை குறித்து அவர்கள் மன வருத்தப்படாமல், ரெப்பண்டன்ஸ் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யும் போது அது அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிக்கப்பட முடியாது. கடவுள் மன்னிக்க மாட்டார். பேர்டன் என்பது அவர்களுக்கு தூரமாக போய்விடும். இதுதான் இந்த மத்திய 12ஆம் அதிகாரத்தில் சொல்ல வந்த கருத்துக்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க விமர்சனங்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.